ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் மகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக மாதுளப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெனிஃபிட்ஸை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மாதுளப்பழம் பர்சனலாக எனக்கு பிடிக்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் மாதுளப்பழத்தில் வந்து இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ்லாம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக. மாதுளப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. மாதுளப்பழத்தை வந்து நம்ம டெய்லி ஒன்று எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது. மாதுளப்பழம் வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேன்சரை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லியும் பழமாவோ இல்லை ஒரு கிளாஸ் ஜூஸாவோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வயசு பொண்ணுங்களுக்கெலாம் ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குது, டேமேஜ்டு ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் டெய்லியும் ஒரு பழமாவோ இல்லை ஜூஸாவோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், நல்லாவே வந்து பொலிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் நிறைய பேர் க்ரீன் டீயை விரும்பி குடிப்பாங்க. அந்த க்ரீன் டீயை விட 2 மடங்கு அதிகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாதுளப்பழம் அல்லது நீங்கள் ஜூஸாக இன்டேக் பண்ணும்போது கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்மோட மசில்ஸ் ரெக்கவரிக்கும் கூட நம்ம மாதுளப்பழம் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த பழம் வந்து பிடிக்காமல் இருக்கும். பிடிக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாக இந்த பழத்தை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.